அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ டிஎன்இபியில் நிறைய புதுமையான இப்போ நம்ம சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வெளியில் வர சோலார் பவர் ஜென்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம நிறைய இந்த பேட்டரி ஸ்டோர்டு டெக்னாலஜி போகலான்னு பார்க்குறோம். ஸோ அதுக்காக நிறைய வேலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு புது டெக்னாலஜி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டில் அடாப்ட் பண்ணுறப்போ நம்ம அதில் உள்ள மற்ற எல்லா என்ன மாதிரியான இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கும் பொருத்தமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஐஐடிக்கு வந்தோம். ஸோ ஐஐடியில் வந்து இங்கே ஏற்கனவே பேட்டரி ஸ்டோரில் என்னென்ன மாதிரியான புது டெக்னாலஜி, ஏன்னா லித்தியம் பேட்டரிஸ் இருக்குது, வெனாடியம் பேட்டரிஸ் இருக்குது, இப்போ சோடியமில் பேட்டரிஸ் இங்கே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி என்ன புதிய டெக்னாலஜிஸ் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வரும்னா ஒரு ரீசைக்ளிங் அடுத்து வரும். நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ பேட்டரி ஸ்டோரில் நம்ம பல மெகாவாட், பல ஆயிரம் மெகாவாட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றப்போ நீங்கள் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ரீசைக்ளிங் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ சேல் ஆக ஆரம்பிக்கிறது ஒரு 5 வருஷம் கழிச்சு அனைத்து பேட்டரிகளும் வந்து ரீசைக்ளிங்க்கு வரும். ஸோ இதனால சுகாதாரத்துக்கு நம்ம ரீசைக்கிளிங்க்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆனோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்து ஐஐடியில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து ரீசைக்கிளிங்க்கும் தனி பிளான்ட் இருக்கு. என்ன மாதிரியான இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு ரீசைக்கிளிங்க்கும் நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கும் எதுக்கும் எந்த சேதாரம் இல்லாமல், எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாமல் நம்ம ரீசைக்கிளிங்கும் பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கு சேர்த்து தான் இன்னைக்கு வந்து பார்வையிட வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற பேட்டரி டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீசைக்கிளிங் என்ன டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது அனைத்திற்கும் சேர்த்து ஒரு பாலிசியாக நம்ம கிரியேட் பண்ணி தான் அடுத்து வர நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ராப்பராக அலோவ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ரெனியூபிள் எனர்ஜியில் ஆல்ரெடி 30,000 மெகாவாட்டை தாண்டிட்டோம். இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அலோவ் பண்ணால் அடுத்து வர்ற ஃபியூச்சரில் வர்ற அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தமிழகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், நமக்கும் பயனுள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஐஐடியில் இருக்கிற அவங்களோட லேப்ஸு இப்போ இங்கே இருக்கிற பேட்டரியில் என்ன மாதிரியான புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரீசைக்கிளிங் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, வர ரீசைக்கிளிங்க்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அது தக்கன பாலிசி கிரியேட் பண்ணி நம்ம புது அப்ளிகேஷன்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கான இங்கே வந்திருக்கு. இதுக்காக புதிய கொள்கை வெளியிட போறோமா? ஆமா, கண்டிப்பா. அது இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்டரி ஸ்டோர்ட் அலோவ் பண்ண போறோம். ஸோ எவ்வளவு பேட்டரி ஸ்டோர்ட் பண்ணா நம்ம வந்து டிஸ்சார்ஜ் எவ்வளவு நேரம் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் ஒரு டவுன் த லைன் ஒரு 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. 2 இயர்ஸ்க்குள்ள இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வெளியில நமக்கான பயன்பாட்டுக்கு வரும். ஸோ இப்போ இருந்து அதுக்கான கிளியர் பாலிசிஸ் டிஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு 5 வருஷம் கழிச்சு ரீசைக்ளிங் பெரிய லெவலில் தேவைப்படும். ஏன்னா இப்போ நீங்க thousands of மெகாவாட் நம்ம உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வர்றப்போ நம்ம பேட்டரி ரீசைக்ளிங் பெரிய லெவலில் வரும். அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டரி ரீசைக்ளிங் பிளான்ஸ் 1 or 2 பிளான்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ எந்த மாதிரியாக அதை ரீசைக்கிளிங்கும் நம்ம பெரிய லெவலில் மேனேஜ் பண்ணுவோம். இல்லாட்டி எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து பழைய பேட்டரிஸ் வந்து ரீசைக்கிளிங்க்கு பயன்பாடு இல்லாமல் நம்ம சுகாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய அளவு கேடு விளைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ ரீசைக்கிள் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணால் நம்ம இந்த டெக்னாலஜியை நம்ம பேட்டரி ஸ்டோர்ட ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து இன்னைக்கு பாலிசி கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம வேலிடேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அலோவ் பண்ணிட்டு நாளைக்கு அவங்க ரீசைக்கிள் பண்ணுறாங்களா இல்லை எங்கே பேட்டரிஸை சேவ் பண்ணுறாங்க, எங்கே போடுறாங்க, இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் நம்ம பாலிசி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஐஐடியில் இவங்க இருக்கிற டெக்னாலஜி பார்த்தோம். சரி, பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் இல்லை. சரி, இது வந்து பாலிசி. சரி, நம்ம வந்து ஏற்கனவே சோலார் இன்வெஸ்டர்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹவ் கிராஸ்டு நம்ம 30,000 மெகாவாட்டை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ கிராஸ் பண்ண பிறகு நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி 14,600 மெகாவாட் தான். ஸோ நம்ம 30,000 மெகாவாட் தாண்டிட்டோம். ஸோ இப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். இப்போ நம்ம இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் நம்ம அலோவ் பண்ணணும். ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பவர் ஜென்ரேஷன் அலோவ் பண்ணால் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம பேட்டரி ஸ்டோர்ட் அலோவ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நீங்கள் பகலில் 3 மணி 4 மணிக்கு அப்புறம் சோலார் குறைஞ்சிடும். ஸோ சோலார் குறைஞ்ச பிறகு தான் நம்ம பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட் டேர்ம் பர்ச்சேசஸ் நிறைய வெளியில் பண்ணுறோம். ஷார்ட் டேர்ம் பர்ச்சேசஸ் நிறைய அந்த பீக் ஹவர்ஸ் நைட் டைம் மேனேஜ் பண்ணுறது தான் பண்ணுறோம். அப்போ தான் ஓவர்லோட்ஸ் நிறைய வருது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டா ஒரு டவுன் த லைன் ஒரு 2 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வர்றப்போ நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 2 வருஷம் கழிச்சு இவங்கெல்லாம் இப்போ நம்ம அலோவ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே 2 வருஷம் கழிச்சு பயன்பாட்டுக்கு வரும். அவங்க எல்லாம் பில்டு பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு அப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ டொமஸ்டிக் ரூஃப் டாப் இப்போ நான் இது வந்து கடந்த 5 வருஷங்களில் டொமஸ்டிக் ரூஃப் டாப் பெரிய லெவலில் நம்ம ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா இவங்க தனியார் நிறைய ஊழல் செய்து நிறைய தனியார்கிட்ட நிறைய பார்ட்டி ஃபண்டு வாங்கி நிறைய அந்த மாதிரி இவங்களே ஒரு கார்ட்டல் அமைச்சு ஒரு மாஃபியா அமைச்சு பண்ணனால டொமஸ்டிக் சோலார் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அந்தந்த ரூஃப் டாப் தனி வீடுகளுக்கான சோலாரில் வந்து நிறைய பெரிய லெவலில் போயிட்டாங்க. நம்ம அதில் வந்து ரொம்ப குறைவாக ரொம்ப மோசமாக இருக்கிறது நம்ம மாநிலம் தான். அதையும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். இன்னும் சில வாரங்களில் அதுக்கான பாலிசிஸும் நம்ம கிரியேட் பண்ணி டொமஸ்டிக் சோலார் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் வந்து நம்ம ப்ராப்பரான பாலிசி கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் வீடுகளில் லட்சக்கணக்கான வீடுகளில், ஏன்னா அதில் ஒன்றிய அரசும் ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க, மானியம் ஒதுக்கியிருக்காங்க, மாநில அரசும் ஒரு மானியம் ஒதுக்கியிருக்கு. இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி அதுக்கும் பயனுள்ளதாக வீடுகளுக்கு நிறைய வீடுகளில் வாங்க தயாராக இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. மீட்டர் எப்படி பொருத்துவாங்க, ஏன்னா இபிலேருந்து மீட்டர் பொருத்தணும், மீட்டர் எப்படி பொருத்துவாங்க,
எப்படி நம்ம எங்க வாங்கணும், யாரை நம்பி வாங்கணும், இந்த மானியம் எப்படி வரும், ஒன்றிய அரசுடைய மானியம் இருக்கு, மாநில அரசு இந்த மானியம் எப்படி வரும், இதுல பல குழப்பங்கள் இருக்கு. இதெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரே ஆப்பா போட்டு நம்மளுடைய டிஎன்ஏபி மூலமாகவே நம்ம வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து நம்ம உள்ளடக்கி போகணும். ஏன்னா நம்ம வந்து டொமஸ்டிக்ல நம்ம ஒரு ரூஃப் டாப் சோலாருக்கு வந்து நம்ம இப்போ ஊக்குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கடந்த 5 வருஷமா நடந்த இந்த திமுக ஆட்சியில் நடந்த கார்டல்ல அவங்க பண்ண மாஃபியா ஒரு கார்டல் அமைச்சு அவங்க யாரையும் அலோவ் பண்ணாம வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு ரூஃப் டாப் சோலாருக்கு நம்ம பெரிய லெவல்ல ஒன்றிய அரசு கொடுக்குற மானியத்தோட சேர்த்து நம்மளும் வந்து ஒரு டிசைட் பண்ணி நம்ம ஒரு இதெல்லாம் வர்றப்ப உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். பாலிசி வர்றப்ப இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம சேர்த்து சப்போர்ட் பண்ணாதான் இது வந்து வேணா ஒரே சிங்கிள் விண்டோ வேணா நீங்க சோலார் இடத்துல வாங்கணும், ஒன்றிய அரசுடைய மானியம் வரும், மாநில அரசுடைய மானியம் வரும், அது இல்லாம மீட்டர் வந்து இபில இருந்து பொருத்த வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே மாதிரியாக பண்ணாதான் இது சுலபமா ப்ரொமோட் ஆகும். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வீடுல இண்டிவிஜுவல்ஸ் வந்து 4 இடத்துல ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு சில வாரங்கள்ல இது முழுசும் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வர மாதிரியான வேலைகள் துரிதமாக நடந்துருக்கு. அதாவது ஒரு 400 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட நம்ம வந்து பெண்டிங்ல இருந்துச்சு. அதுல 350க்கு மேல இம்ப்ளிமெண்டேஷன். லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணாம நிறைய இடத்துல பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு சப்ஸ்டேஷன்ஸ்ல எவ்வளவு கெப்பாசிட்டி கொள்ள இருக்க முடியும் இருக்கு, அது பண்ணாமல் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, சப்ஸ்டேஷன்ஸ்ல அந்தந்த இப்ப தனி இன்வெஸ்டர்ஸ் ஒரு 200 மெகாவாட் 500 மெகாவாட் போறாங்கன்னா அவங்களே வந்து தனிப்பட்ட முறையில் பூலிங் சப்ஸ்டேஷன்ஸ் போட்டு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பண்ணோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் முறைகேடாக நம்ம இபி சார்பாகவே போட்டு நிறைய இடத்துல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ நிறைய இடத்துல ஒரு சில பேர் அக்ரிகேட்டர்களாக ஃபார்ம் பண்ணிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து பண்ணிருக்காங்க. பட் நிறைய நம்ம இந்த கடந்த ஒரு சில வாரங்களில் 350க்கும் மேற்பட்ட பழைய இதெல்லாம் நீங்க நம்ம வேலிடேட் பண்ணாம லோட் ஃப்ளோ ஸ்டடி வேலிடேட் பண்ணாம இருந்துச்சோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம அலோவ் பண்ணிருக்கோம். பழைய அப்ளிகேஷன்ஸ் அலோவ் பண்ணிருக்கோம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் லோட் ஃப்ளோ ஸ்டடி சரியா இல்லாத காரணத்தினால அந்த சப்ஸ்டேஷன் கொள்ளவில் இல்லாத காலத்தினால அவங்களாம் நிறுத்தி வச்சிருக்கோம். நிறைய இடத்துல வயலேஷன்ஸ் இருக்கு. அந்த வயலேஷன்ஸ் உள்ள நிறுவனங்களுக்கு மட்டும் ஒரு சில விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வயலேஷன்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறது வந்து நம்ம அங்க இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ்க்கும் ஓவர்லோடுக்கும் எல்லாருக்கும் வந்து அடிவிழுகாது. எல்லாம் சில வாரங்களில் முடிவாயிரும். அதுதான் இந்த பாலிசி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சில வாரங்களில் முடிவாயிரும். ஏன்னா நம்ம வந்து இதுல அவசரமாக ஒரு திட்டமிட்டு அவசரமா நம்ம பண்ணிட்டு அப்புறம் நம்ம மாற்ற முடியும். ஏன்னா எல்லாரும் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நீங்க ஒரு 5% 1% பேட்டரி ஸ்டோர்னாலே அவ்வளவு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளவு ஹெவியா இருக்கும். இப்போ நீங்க 20% இன்வெஸ்ட் பண்றாங்க இல்ல 20% பேட்டரி ஸ்டோர் போறாங்கன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹெவியா இருக்கும். நம்ம அந்த மாதிரி அவசரமா அதை பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அதனால எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இப்போ ஐஐடியும் சேர்ந்து தான் அந்த பாலிசி கிரியேஷன்ஸ் இருக்காங்க. ஐஐடி நம்ம ஏற்கனவே எம்ஓஐ போட்டிருக்கோம். அவங்களோட டீமும் சேர்ந்து நம்ம பாலிசி கிரியேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு குளோபல் லெவல் அக்செப்டட் ஒரு பாலிசியா இருக்கணும். அந்த பாலிசி தான் நம்ம பண்ண போறோம். கன்னியாகுமரியில தாவேகா நிர்வாகி அனீஷ் என்பவருடைய பயன்பாட்டுல பல குளறுபடிகள் இருக்கு. நீங்களே சொன்னீங்க மானியத்துக்கு பிரச்சனை இருக்குன்னு. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம்? இல்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் வந்துட்டே இருக்கு. நேற்று கூட ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புகார்கள் வந்து நேற்றுலாம் ஒரு சில கம்பெனிகள் வந்து நிறுவனங்கள் வந்து எந்தெந்த மாதிரி யார் யாருக்கு நிறைய பேர் எங்களை மிரட்டி பணம் பறிச்சாங்க எல்லாமே புகார்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து வேலிடேட் பண்ணிட்டு அங்கே டிஎன்இபியில் இருக்கிற அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலில் அனுப்புவோம். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க அரசு வேலை கொடுத்தோம், அது ரத்து செஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு அது அவங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு சில நீதியரசர்கள் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சட்டப்பூர்வமாக என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு செய்யணும். தமிழக அரசு மானியம் கொடுக்க போகுதுங்களா? இல்ல சார், வீடுங்களுக்கு ரூஃப்டாப் சோலார் போடுறதுக்கு மத்திய அரசு மானியம் கொடுக்குது. அதே மாதிரி தமிழக அரசு மானியம் கொடுக்க போகுது. இல்ல கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பா என்னன்னா நம்ம வந்து மாநில அரசும் மானியம் ஒரு சில மானியம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ எல்லாம் உள்ளடக்கி சேர்த்து தான் பண்ணுவோம். இல்ல அதுவும் வந்து ஆல்ரெடி முதலமைச்சர் வந்து ஒரு சில மானியங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எல்லாம் உள்ளடக்கி நம்ம எப்படி செய்ய போறோம் சொல்லி பாலிசி அனௌன்ஸ். இல்ல தொழிற்சாலைகள் கமர்ஷியல் பர்பஸ்ல கமர்ஷியல் அவங்களோட பயன்பாடுகளுக்கும் நம்மளோட டொமஸ்டிக்கும் வேற மாதிரி. கமர்ஷியலுக்கு எப்பயுமே மானியங்கள் இல்லை. டொமஸ்டிக்கு இண்டிவிஜுவல் வீடுகளுக்கு டொமஸ்டிக்கு தான் மானியம் இருக்கு. மேகதாது விவகாரத்துல அந்த அணையுடைய குறுக்க எந்தவித கட்டுமானத்திற்கும் தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு மத்திய அரசு கடிதம் மூலமா விளக்கம் கொடுத்திருக்காங்க அன்புமணி ராமதாஸ் கேள்விக்கு. இல்ல அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து உச்சநீதிமன்றம் அலோவ் பண்ணல.
2018 அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுக்கு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்களே தவிர்த்து ஒரு எந்தவித கட்டுமானம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணல. அது இல்லாம அங்க என்விரான்மெண்ட் அப்ரூவல், ஃபாரஸ்ட் அப்ரூவல், எந்த அப்ரூவல் இல்லாம எந்த கட்டுமானம் அவங்க செய்ய முடியாது. 2018 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் அதெல்லாம் முதல்வர் பல கட்டங்கள் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. ஏதாவது முடிவுகள் ஏற்பட்டால் முதல்வர் ஆலோசிப்பாங்க. ஏன்னா நிறைய ஆலோசனை என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் சரியாக இருக்கும்னு பல தரப்புகிட்ட ஆலோசனை முதல்வர் நடத்திட்டு வராரு. அது எப்படி இருக்கும் நம்ம முதல்வர் முடிவெடுத்து தான் சொல்லலாம். சார், மேகதாது விவகாரம் தொடர்பா கர்நாடக முதலமைச்சர் பாக்குறாங்களா சார்? அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகாம இருக்கு சார். இல்ல இரு அமைச்சர்கள் வெவ்வேறு கருத்து சொல்றாங்க. இல்ல என்னன்னா பல தரப்பிட்ட முதல்வர் வந்து எல்லா தரப்பிட்டையும் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டால் இதுல சரியாக இருக்கும்னு ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. அதுல என்ன முடிவுகள் எடுத்தால் இல்ல என்ன மாதிரியான நம்ம நடவடிக்கை எடுத்தால் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு முதல்வர் தரப்புல முதல்வரும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து எல்லாமே ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள்ல முதல்வர் அறிவிப்பாங்க. மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறோமா? அது ஹைகோர்ட் மதுரை இல்ல கண்டிப்பா ஆலோசனை செய்யப்பட்டு வருது. என்ன செய்யணுமோ கண்டிப்பா அந்த ஆர்டர் வரட்டும். ஆர்டர் வந்தோடனே பார்த்துட்டு எப்படி என்ன மாதிரியான இது, ஏன்னா இங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான விதத்துல அவங்களுக்கு வந்து பயனளிக்கிற விதமா தான் நம்ம பண்ணணும்னு சொல்லி முதல்வர் உத்தரவின் பேர்ல நடக்கப்பட்டது. ஸோ இதுல உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் வரட்டு காப்பி வரட்டும், நம்ம ஆர்டர் காப்பி பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சட்டப்பூர்வம் என்ன செய்யலாம்னு சொல்லுவோம். நன்றி.